ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, இதை நீ கேட்டு முடித்த 15 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே, என் வாக்கு என்றும் வைத்ததில்லை. உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு, நான் உனக்கு பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நடுவ விட்டு விடாதே. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன் என் செல்ல பிள்ளையே. இன்றிலிருந்து உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். இந்த நல்லதொரு காலை விடியலில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக நடைபெறப் போகிறது. ஒரு அதிசயமும் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்ல பிள்ளையே? இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். பயப்படாதே. எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு. கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது. அது உன் பூர்வ ஜென்ம கர்மம். இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதேபோல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த முருகப்பெருமான் உன்னோடு நான் இருப்பதால் நீ ஜெயிக்க பிறந்தவன். ராஜயோகத்தில் இருக்கிறாய். இப்பொழுது மரத்தின் பெயரை கூறி பழங்களை விற்கும் கலிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய். இதோ மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய். ஆஹா, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள்! நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே என் பிள்ளையை கண்ணிமை போல் காப்பேன். ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அப்படித்தானே? அந்த வல்லம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம் அதுதான். அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கையில் என் கையில் தான் இருக்கின்றது. என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கின்றேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. நீ மற்றும் அவர்கள் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு. முருகா முருகா என்று என்னை மனமுருக அழைத்தாலே போதும். அழைக்கின்ற தருணத்தில் நான் உன் முன் காட்சி தருவேன். எந்த ஒரு வடிவிலும் உனக்காக காட்சி தந்து உனக்கான பிரச்சனைகளை சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம். காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல்களை நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் இப்போது நீ உள்ளாய். நிச்சயம் நீ கரை சேருவாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அது நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனத்தை ரணப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன். எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காகவே உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஏன் கவலைப்படுகிறாய்? உன் நிம்மதியான முகமும் மனதும் தான் என் சொத்து. அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய். உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைப்பேன். இதோ உன் முருகப்பெருமான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் என்றும் செய்யவும் மாட்டேன். நான் பேசினால்தான் பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை. பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கைதான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது. ஆகவே விரட்டவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விலகவும் முடியாமல், சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், ஒரு சில நினைவுகள் இதுவே இப்போது உன் வாழ்க்கையின் நிலை. அப்படித்தானே?
ஆகவே அளவில்லா அன்பையும் அளவில்லா அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசித்தவர்கள் வைத்த பேர்தான் தொல்லை. ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா? யார் மீதும் அதீத பாசம் வைக்காதே என்றுதான். அவர்கள் தெளிவு ஆகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். நான் சொல்வதை நீ வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே யார் மீதும் அதிகம் பாசம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் சில சமயங்களில் வார்த்தைகள், சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த பாசம் வழுக்கிவிடும். நமக்கு அந்த வழுக்கல் நீ கீழே விழுந்தால் எழுந்திருப்பதற்கு சற்று கஷ்டப்படுவாய், மனம் வெறுத்து விடுவாய். ஆகவே நீ நல்லா இருக்கையா, நான் நல்லா இருக்கிறேன் என்று அளவோடு இருந்தால் எல்லோருக்கும் நல்லதுதான். அதேபோல்தான் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதுதான் வாழ்க்கை. இந்த பதிவு உனக்கு நல்லதொரு சொல்லாகத்தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சில கனவுகளை நிஜமாகி எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை. ஆகவே நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். கவலைப்படாதே. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். உன்னை உயிராக நினைக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உயிரும் உன்னிடம் இருக்காது. ஆகவே இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் உலகம் இந்த உலகம். இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது. அதுதான் இந்த உலகம். ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதர்களுக்கு மதிப்பில்லை, உணர்ச்சியுள்ள மனிதனுக்கு மதிப்பில்லை. இது இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கின்றது. நான் சொல்வது சரிதானே? ஆகவே தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை, விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை. ஆம் செல்லமே, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லை. ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறு. ஆகவே உன்னுடைய பலத்தின் அளவை அறிய வேண்டுமா? அளவுக்கு மீறிய அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், தனிமைப்படுத்தும். ஆகவே கனிமான ஒரே ஒரு வார்த்தை போதும், கல்லையும் கனிய வைத்து விடும், இரும்பையும் வளைத்து விடும். ஆகவே இதை கேட்டு முடித்த 15 நிமிடத்தில், அதாவது ஒரு 15 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இது திருச்செந்தூர் முருகனை வாக்கு, அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.